ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஷாட நவராத்திரியோடைய மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வாராகி வழிபாடு தான் செய்ய போகிறோம். இதுக்கு வாராகியை நான் இங்கே விளக்கு ரூபமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். வாராகியை விளக்கு ரூபமாக வைக்கும்போது 54 மஞ்சள் கிழங்கு மேலே மஞ்சள் பூசின மண் அகலில் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றணும். இந்த விளக்கை தான் வாராகியாக வழிபடணும். இந்த வாராகி வழிபாட்டுக்கு விளக்கு வைக்கும்போது கண்டிப்பாக நெய் விளக்கு இல்லைன்னா விளக்கெண்ணெய் விளக்கு தான் வைக்கணும். மற்ற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட வாராகிக்கு மட்டும்தான் நீல கலரில் இருக்க சங்குப்பூ வைக்கணும். ஸோ அதனால் இந்த வழிபாட்டுக்கு நீல கலர் சங்குப்பூ கண்டிப்பாக எடுத்துக்குங்க. அதில் தான் வாராகிக்கு அர்ச்சனை பண்ணணும். ரெகுலராக எல்லா பூஜைக்கும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எல்லா சாமிக்குமே அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதோட மெயினாக சாமிக்கு உகந்தது மல்லிகைப்பூ தான். கண்டிப்பாக மல்லிகைப்பூ வச்சு எந்த பூஜையாக இருந்தாலும் செய்யுங்க. அதோட எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் கண்டிப்பாக சாமி எல்லாத்தையுமே வரவேற்கிறதுக்கு மாந்தோரணம் கட்டணும். அதனால் மாந்தோரணமும் கட்டியாச்சு. ஆஷாட நவராத்திரினாலே மெயினானது வாராகி பூஜை தான். ஸோ வாராகிக்கு தான் மெயினாக பூஜை பண்ணணும். வாராகிக்கு நீல சங்குப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சு. இந்த பூஜையை மெயினாக நைட்டு 8 to 9 டைமில் தான் பண்ணணும். அதோட வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். 12 ஜூலை இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிற டே. ஸோ அதிலிருந்து தொடர்ந்து 9 நாளைக்கு இந்த நவராத்திரி பூஜையை டெய்லியும் நைட்டு 8 to 9 செய்யணும். டெய்லியும் இதே மாதிரி நீல கலர் சங்குப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணாலும் சரி, இல்லைன்னா சிகப்பு கலரில் இருக்க எந்த பூவாக இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். செம்பருத்தி பூ கிடைச்சா ரொம்ப நல்லது, அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அர்ச்சனை முடித்த பிறகு வாராகிக்கு நிவேத்தியமாக எருமைப்பாலில் செஞ்ச தயிர் வச்சுருக்கேன். பிளெயின் தயிர் தான் எடுத்திருக்கேன். வாராகிக்கு எருமைப்பாலில் செஞ்ச தயிர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நிவேத்தியமாக வச்சுருக்கேன். அதோட வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச கருப்பு உளுந்து வடை செஞ்சுருக்கேன். கருப்பு உளுந்தோட கொஞ்சமாக மொச்சையும் பச்சரிசியும் கலந்து இந்த வடை செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். அடுத்ததாக பல வகையில் வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச மாதுளம்பழம், விளாம்பழம், அப்புறம் பேரிக்காய், இது 3மே வச்சுருக்கேன். இந்த 3 பழமும் தான் வாராகிக்கு ரொம்ப பிடிச்ச பழங்கள். அதே மாதிரி வாராகிக்கு பிடிச்ச இந்த 5 பொருளுமே இன்றைக்கி நிவேத்தியமாக வச்சுருக்கேன். 9 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணும்போது இதில் இருக்க ஒரு பொருளோ இல்லை 2 பொருளோ நீங்கள் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கு செஞ்சுருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.